I'm Dr. Vaidishwaran, Director and Senior Consultant Radiation Oncologist, Kaveri Cancer Institute, Kaveri Hospitals, Alvarpet, Chennai. இன்னைக்கு நாங்கள் we have gathered today to inaugurate the T-shirts and all those things today. But tomorrow is going to be the Kate and Run on Sunday morning. This Kate and Run is meant for cancer awareness. Why should cancer be aware? Why should be aware of this cancer? Cancer எதுக்கு நம்ம பயப்படுறோம்? ஏன்னா cancer is a very peculiar disease. It's a major killer, not only India but worldwide. So இந்த மாதிரி ஒரு நோயை நம்ம பாதுகாக்கணும்னா எப்படி பண்ணலாம்? அது அவேர்னஸுக்கு தான் ஓடுறது ரெண்டே. ஸோ இன்னைக்கு 4th February is considered as வேர்ல்டு கேன்சர் டே. இந்த வேர்ல்டு கேன்சர் டே உடைய தீம் இந்த வருஷம் 2025 எடுத்தீங்கன்னா த தீம் இஸ் யுனைடெட் பை யுனிக்னு அர்த்தம். யுனைடெட்னா நம்மளாம் சேர்ந்து யூனிக்காக ட்ரீட் பண்ணலாம் கேன்சரை அப்படின்னு சொல்லிட்டு. யூனிக்காக என்ன பர்சனலைஸ்டாக ட்ரீட் பண்ணலாம். சும்மா கேன்சரை மொத்தமாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது. ஒரு பேஷண்ட்டாக எடுத்து வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறது தான் பர்சனலைசேஷன் கேன்சர். அதே மாதிரி ப்ரிவென்ஷன், அதே மாதிரி ப்ரிசிஷன், 3 இம்பார்ட்டன்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில். இந்த 3 இல்லைன்னா that is prevention, precision and personalization. இது இல்லைன்னா you will not achieve a comprehensive cancer care. Prevention important. நான் உங்களால் as a public என்ன பண்ணணும்? டாக்டர் நம்ம ட்ரீட் பண்ணலாம், ஆர் பர்சனலைஸ் பண்ணி ட்ரீட் பண்ணலாம். பட் ப்ரிவென்ஷன் சொல்கிறது யாரும் தடுத்து நிறுத்துறது கிடையாது. இப்போ வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தால் 1 in 9 cancer, 1 in 9 people, Indian people are likely to develop cancer சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, which is published by the National Registry. So in the extrapolated 1 in 9 அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் quite a big figure. ஸோ இந்த ஃபிகர் நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ் சிட்டிசன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆஸ் அ இண்டிவிஜுவல் நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் டிபாக்கோ as much as possible. Have a holistic approach. Life has to be done holistic. That is brain, that is நம்ம மூளையும் உடம்பும் சிங்க்ரனைஸ் பண்ணணும். வெறும் உடம்பு மட்டும் ஹெல்த்தியாக இருந்து பிரெயினும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி. ஸோ ரெண்டும் கலந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும். ஸோ அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஐடியா என்ன? ஹெல்த்தி லைஃப் இருக்கணும், இருக்கிற மட்டும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஹோல் கான்செப்ட். ஸோ இந்த கேட் அண்ட் ரன் இஸ் ஃபார் அவேர்னஸ் ஆஃப் கேன்சர். And young people will take it forward. The younger generation will take it as a very serious matter and teach the children. இங்கே வர குழந்தைகள், சின்ன குழந்தைகள் கூப்பிட்டு வராங்க, அவளும் சேர்ந்து ஓடுறாங்க. அப்போ ஓடும்போது என்ன, அவள் சொல்லித்தரா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது லைஃப்னு. ஸோ அவனுக்கு ஃப்யூச்சர் ஜெனரேஷன் டெஃபினட்டாக கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணி க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட். ஸோ ஏர்லி கேன்சரை கண்டுபிடிச்சா டெஃபினட்டாக க்யூர் பண்ண முடியும், காம்ப்ளிகேஷனை குறைக்கலாம், காஸ்ட் ஃபேக்டரை குறைக்கலாம், பல விஷயங்கள் குறைக்கலாம். ஸோ I wish that all the younger generation takes it as a serious issue and make this run successful. More than 6,500 people have started running. Every year it is increasing. This is the 3rd time we are doing this run. It has become a very successful run. I hope this run in future will promote Kaveri Cancer Institute and Kaveri Hospitals in a different line. Thank you very much. Where we stand in personalized treatment of cancer? Personalized cancer care na நம்ம ஒரு பேஷண்ட்டை ஜென்ரலைஸ்டாக ட்ரீட் பண்ண முடியாது. T1 கேன்சர்னு எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. T1 கேன்சர் ஓக்கல் கார்ட் அப்படின்னு எடுத்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பண்ணலாம். ஸோ சர்ஜரி பண்ணலாம், ரேடியேஷன் வைக்கலாம். ஸோ இது மாதிரி யூ ஹேவ் டு பர்சனலைஸ் த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, அதனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதனால நம்ம மார்பிடிட்டியை குறைக்க முடியுமா, இதெல்லாம் யோஜனை பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ பர்சனலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். சும்மா வெறும் கேன்சரை மட்டும் ட்ரீட் பண்ணி அது நாளைக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எப்படி அவனுக்கு சொல்லித்தரணும். அந்த பேஷண்ட் போகும்போது இந்த கேன்சர் திருப்பி வராதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், ஹவு டு கோ அபவுட் யர் லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் ஒரு டாக்டர் சொன்னால் தான் அந்த பேஷண்ட் பிடிக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.